எவ்வளவு வாசனை தெரியுமா நீ? அந்த மலர் வாசனையும் வராது, வாடும் வாடாது. அப்படிப்பட்ட மலர் நமக்கு தேவையில்ல. அந்த மலர் கிட்ட போனா நமக்கு தான் ஆபத்து. ஆமாட்டி என்ன போலாமா? எப்ப தெரியுமா? நம்ம கூட வருவானே. ஆமாண்டி. யாரடி? அந்த அறிவாளனா பாத்தியா? பார்த்ததே கிடையாது. நீ பாத்தியா? ஏடி அவன் எந்த புத்துக்குள்ள கை விட்டுட்டானோ? ஆமாடி. புத்துக்குள்ளவா? ஆமாண்டி. அவன் குட்டியா இருப்பானோ இல்ல நீட்டா இருப்பானோ இல்ல குண்டா இருப்பானோ? எப்படி இருப்பானு தெரியாது. என்ன அந்த பொட்டிக்கார மாமா கேட்டு பாருடி. நீ கேட்டு பார்க்கலாம். நான் கேட்க மாட்டேன். சரி அடுத்து பார்க்கலாமா? அப்படி தெளிவா சொல்லுடா. விளக்கமா சொல்லுடா. நீ வைக்கிற நான் பயந்துட்டேன். ஆமா எங்க பரப்பிட்டீங்க? மலவனச்சோலைக்கு. இது வரைக்கும் மலவன சோலையை பார்த்ததில்ல. அப்படியா? நீங்க பெண்கள் போறீங்க. மரமா ஆண்களும் வரவே கூடாது. ஏமா? ஆமாடா. என்னம்மா இது வரைக்கும் மலவன சோலையை பார்க்கல. அப்படியா? நீங்க பெண்கள் ஆகப்பட்டவங்க நீங்க பாக்குறீங்க. நான் வரலான்னு ஆசைப்படுறேன். அப்படியா? பாத்தாடி நம்ம மலர இவனும் பாக்கணுமா? அது இல்லம்மா. அங்க மலர் பூக்குது பத்தியா அந்த மலரை பார்க்க ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா போலாமா? அப்படியா? ஆடுவதே பாடுவதே செல்ல வேண்டும். நீரோட
பாராணை கற்பகத்தை பேரினால் வாராத புத்தி வரும் சித்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சித்தி தரும் முத்தி தரும் துளி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையா துளி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே அருள் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே அருள் கூடும் தொடர்ந்து பிள்ளையா துளி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அழியாத பெரும் செல்வம் அவனியே அழியாத பெரும் செல்வம் அவனியே திலையானந்த கூத்தனின் மகனே திலையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையா துளி போட்டு வேலெதுவும் தொடங்கு வழியின்றி வேலன் அவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் வழியின்றி வேலன் அவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்து விட்ட அண்ணனை நினைத்தான் மறந்து விட்ட அண்ணனை நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையா